இப்போ காஷ்மீர் தனிநாடாக வேண்டும் என்று சொல்கிற ஒரு அமைப்பினுடைய துணை பிரசிடென்ட்டாக நீங்கள் இருப்பது எப்படி? அப்படின்னா அந்த கொள்கையில உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்ப மாட்டோமா? பாகிஸ்தானுடைய மண்ணில் உட்காந்துக்கிட்டு காஷ்மீர் முஸ்லிம்களுக்கு உரிமை வழங்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி ஆன்டி இந்தியா ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட ராகுல் காந்தி ரொம்ப பாலியாக க்ளோஸாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவங்க கூட இங்கே இலான் ஓமர் கூட இங்கே பாரத் ஜோடோ யாத்திரையிலையோ பாரத் ஜோடோ நியாய யாத்திரையிலையோ கலந்துருக்க மாதிரி. இப்போ இந்த மேட்ரு ஏன் வருது அப்படின்னு கேட்டால் பாருங்கள், பாராளுமன்றம் எப்போ தொடர ஆரம்பிக்கிறதோ அதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு முன்னால் இது மாதிரி ஏதாவது ஒரு பூகம்பம் மாதிரி ஏதாவது ஒரு மேட்ரு வெடிக்கும். அது எங்கேருந்து வெடிக்கும் சார்? நம்ம நாட்டு மண்ணிலேருந்து வெடிச்சிச்சுன்னா பரவாயில்ல, வெளிநாட்டிலேருந்து தான் வரும். ஆர்பிக்காரங்க என்ன சொல்றாங்க அவங்களுடைய ட்வீட்ல, இந்த விஷயத்தை அடானி விஷயத்தை நாம் கண்டுபிடித்த அடானி விஷயத்தை ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசுவார். அவங்க எதுக்கு இது சொல்லுவாங்க? அவங்க நம்ம நாட்டு பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருந்து இந்த பேச போறாருங்கிறது அவங்களுக்கு ஏன் தெரியணும்? எப்படி தெரியணும்? ஆன்டி மோடி பிரச்சாரத்தை இந்தியாவிலேருந்து ஆரம்பித்தா பரவாயில்ல சார், ப்ராப்ளமே கிடையாது சார். ஆனால் நீங்கள் வெளிநாட்டு சக்திகளை ஏன் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். வெளிநாட்டு சக்திகள் என்னை பதவி இறக்க பார்க்கின்றன அப்படின்னு சொன்னார். வெளிநாட்டு சக்திகள் இந்திய தேர்தலில் ஊடுருவி வருகின்றன அப்படின்னு சொன்னாங்க, சதி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இன்னைக்கு 45 50 வருஷத்துக்கு அப்புறமா காங்கிரஸ் கட்சி இன்னைக்கும் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ். சார், தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் பல காரசாரமான நிகழ்வுகள் நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம். ஸோ இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக அதானி அது ரிலேட்டபுளாக ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறது தான் தொடர்ச்சியாக நம்ம நியூஸில் கடந்த ஒரு வருட காலமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். தற்பொழுது பாஜகவினர் காங்கிரஸ் மேலே புதிதாக ஒரு விமர்சனமாக குற்றச்சாட்டா அப்படிங்கிறது இன்னும் சில நாட்கள் போனால் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜார்ஜ் சோரஸ் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபரை பற்றியும் அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனோட நேம் ஃபோரம் ஆஃப் டெமோக்ராட்டிக் லீடர் இன் ஏசியன் பசிபிக் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு ஃபவுண்டேஷன். பல நாடுகளை இந்த ஃபவுண்டேஷனாலாவும் ஜார்ஜ் சோரஸாலையும் கண்டமாயிருக்கு. இவங்க கூட காங்கிரஸ் தொடர்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. என்ன சார் பின்னணியில் இருக்கு? முதல்ல ஜார்ஜ் சோரோஸ் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். அவர் ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர். அவருடைய தந்தை, அவர் சின்ன வயசில் அந்த நாசி ஜெர்மனி இவங்கெல்லாம் ஜூஸ் தான், அதாவது யூதர்கள்னு சொல்லப்படுகிற அந்த ஜூஸு. இவங்க ஹிட்லர் வெளியில் வரும்போது, அதாவது ஹிட்லர் அந்த ஆட்சியை பிடிச்சிட்டு ஒரு சர்வாதிகார ஆட்சி ஆரம்பிக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுது. அதனால் ஹங்கேரியிலேருந்து தப்பிச்சுட்டு வெளில போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் மற்ற நாடுகள் சுவிட்சர்லாந்து போகிறாங்க, ஃப்ரான்ஸ் போகிறாங்க, அதுக்கப்புறமா பிரிட்டன் போயிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே செட்டில் ஆகிடுறாரு. அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போது இதுக்கும் சோனியா காந்திக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு நான் உங்களுக்கு தரேன். சோனியா காந்தியினுடைய தந்தை அவர் ஹிட்லருடைய இராணுவத்தில் ஒரு மெம்பராக இருந்தார் அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியாது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி அவங்களுக்கு அதாவது ஹிட்லர் எப்படின்னு கேட்டால் யூதர்களை நசுக்கினவர், லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தவர். அவருக்கு யூதர்களை கண்டாலே பிடிக்காது. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ட்ரக்கு போயிட்டு இருக்கும்போது யூதர்களை தூக்கி ட்ரக்குக்கு முன்னால் போட்டு விடுவாங்க, செத்துப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா கேஸ் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் பார்த்தீங்களா, சனாதனத்தை கொசு போல் ஒழிப்போம் அப்படின்னு. டெங்கு மலேரியா மாதிரி ஒழிப்போம். டெங்கு மலேரியாலாம் நீங்கள் எப்படி ஒழிப்பீங்க? ஒவ்வொன்றா பிடிச்சா அடிப்பீங்களா? அப்படி கிடையாது. அதெல்லாம் கேஸ் சேம்பர் தான். அதாவது நம்ம கார்பரேஷன்லேருந்து கேஸ் அந்த ஒரு விஷவாயு ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே போவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அங்கே அது ஒரு ரூமில் போட்டுடுவாங்க. அதில் விஷ வாயு ஊற்றிடுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிறவங்களாம் அப்படியே செத்து போயிடுவாங்க.
அந்த மாதிரியான ஒரு மிலிட்ரி செட்டப் தான் நாசி ஜெர்மனியில் இருந்தது. அந்த நாசி ஜெர்மனியினுடைய மிலிட்ரியில் இராணுவத்தில் இவர் ஒரு போர் வீரராக இருந்தார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்துக்குங்க அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, இது சோனியா காந்தி. ஜார்ஜ் சோரோஸ் எப்படின்னு கேட்டால் அவர் முதல்ல ஒரு இதுவாக தான் ஆரம்பித்தார், ஒரு மெர்ச்சன்ட் பேங்கிங் மாதிரி தான் ஆரம்பித்தார். மெர்ச்சன்ட் பேங்கிங்னால் ஒன்றும் கிடையாதுங்க, சும்மா பணம் கொடுத்து வாங்குறது, லேவாதேவி எப்படிம்பாங்க, இல்லைனா கடன் கொடுத்து வட்டி வாங்குறது, வசூல் பண்ணுறது, அந்த மாதிரி தான் ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு, அதாவது கொஞ்சம் பெரிய லெவல் ஆனவுடனே ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். ஹெட்ஜ் ஃபண்டுனா ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு லிக்விட் ஃபண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். காலையில் நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னு சொன்னால் சாயங்காலம் 1500 ரூபாயை எனக்கு வாபஸ் வரணும். அந்த மாதிரி ஒரு லிக்விடாக யாருக்கான ஹெல்ப் பண்ணுறது, அதாவது பணமாக நிதியாக உதவி பண்ணுறது, அதை வந்து வசூலிக்கிறது, இது மாதிரி கொஞ்சம் பெரிய லெவல் பண்ணார். இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் 100 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா நம்ம காய்கறி விற்கிறவங்களுக்கும் பூ விற்கிறவங்களுக்கும் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி, அதாவது வட்டி கடைக்கு வட்டி வசூலிக்கிறவங்க, இதை வந்து பெரிய லெவலில் பண்ணுறது. அதுக்கப்புறமா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் அப்போவே ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. எந்த வருஷம் சார்? 1970க்கு முன்னால். 1970க்கு முன்னாலே ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் ஆச்சு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. அப்புறம் இவருக்கு வந்து அந்த ஆசை எப்படி வர ஆரம்பிச்சதுன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டை தான் அவர் டார்கெட் பண்ணார். அதுவும் 1971-72 பீரியடில் பேங்க் கரன்சி ட்ரேடிங்லாம் பண்ண ஆரம்பித்தார். அதாவது ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கிட வேண்டியது, பிளாக் பண்ணிட வேண்டியது, அங்கே விலை ஏறும், விலை ஏறினோடனே உடனே எல்லாத்தையும் டம்ப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட வேண்டியது, அந்த லாபம் சம்பாதிக்க வேண்டியது. எப்படி ஹிண்டன்பர்க் பண்ணுறாங்க. ஹிண்டன்பர்க் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அடானி மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு போன வருஷம் தான் வச்சாங்க, லாஸ்ட் இயர் வச்சாங்க, இதே சமயம் தான் வச்சாங்க. அவங்களும் இதே தான் ஷார்ட் செல்லிங் அப்படின்னு அந்த ஒரு கான்செப்டில் முதல்ல அடிமட்ட விலைக்கு வாங்கிட வேண்டியது, மில்லியன்ஸ் அதாவது லட்சக்கணக்கான ஷேர்களை வாங்கிவிட்டு மார்க்கெட்டில் ஷார்ட்டேஜ் வரும்போது அதனுடைய விலை ஏறும்போது டக்குன்னு அதை விற்று நிறைய பணம் சம்பாதிச்சிட வேண்டியது. இதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஆல் ஓவர் த வேர்ல்டு பல கண்ட்ரீஸில் அவர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. கூடவே என்னாகும், இந்த மாதிரி ஒரு பண முதலைகள் சாதாரணமாக இப்போ லாட்ரி மார்ட்டின் இருக்கார். லாட்ரி மார்ட்டின் வந்து டிஎம்கேக்கு கொடுக்குறாரு, திரிணாமுல் காங்கிரஸுக்கும் கேஷ் கொடுக்குறாரு, பாஜகவுக்கும் கொடுக்குறாரு, இதுக்கும் கொடுக்குறாரு. என்ன காரணம், அவருக்கு பல வேலைகள்லாம் நடத்திக்க வேண்டி இருக்கும். ஓகே, தமிழ்நாட்டில் லாட்ரி திருப்பியும் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் டிஎம்கேக்கு பணம் கொடுத்தா தான் முடியும், அந்த மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். அப்போது இவர் என்ன பண்ணுவார், ஜார்ஜ் சோரோஸு எந்தெந்த நாடுகளில் மிக மிக வலுவான அரசுகள் இருக்கின்றனவோ அந்த நாடுகளெல்லாம் இவருடைய டென்டக்கிள்ஸ், இவருடைய செல்வாக்கு அதிகமாகுது. அவங்களும் இவருடைய செல்வாக்கை பயன்படுத்திக்குவாங்க. எப்படி பயன்படுத்திக்குவாங்க, தேர்தலில் நின்று ஜெயிக்கிறதுக்கு பயன்படுத்திக்குவாங்க. இப்படி தான் அவருக்கு வந்து இந்த ஒரு நிதி வணிகராக இருந்த ஒரு ஜார்ஜ் சோரோஸு அரசியல் வணிகராக மாறினதுக்கு இதுதான் காரணம். அவருக்கு அரசியலில் அத்தாரிட்டி வரும், அதாவது எனக்கு வேண்டியவங்க அங்கே ஆள்றாங்க அப்படிங்கிற மாதிரி. சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா, எப்படி நம்ம லாட்ரி மார்ட்டினுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடிமையோ, எப்படி லாட்ரி மார்ட்டினுக்கு டிஎம்கே ஒரு அடிமையாக இன்று இருக்கிறதோ, அதே மாதிரி அங்கே அமெரிக்காவில் டெமோக்ராட்டிக் கட்சி ஜார்ஜ் சோரோஸுக்கு அடிமை. ஏன்னா அவங்களுடைய எல்லா எலெக்ஷன்ஸ், ஒபாமாவுடைய ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், ஒபாமாவுடைய செகண்ட் எலெக்ஷன், ஹில்லாரி கிளின்டனுடைய எலெக்ஷன் எல்லாமே இவர் தான் ஃபைனான்ஸ் பண்ணது. எப்படி ஃபைனான்ஸ் பண்ணுவாங்கங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்குன்னு செப்பரேட்டாக குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அதாவது இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ் குரூப் அப்படின்னு, வணிகர்கள் குரூப் அப்படின்னு பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம இதில் கூட ஒரு கட்சியிலையும் கூட மாணவர்கள் அணி, என்னது இளைஞர்கள் அணி, பெண்கள் அணிங்கிற மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி அங்கே வியாபாரிகள் அணி, அட்வொகேட் அணி, அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி சில அணிகள்லாம் இருக்கும். அந்த அணிகளுக்கெல்லாம் இவங்க போய் பணம் கொடுத்துருவார். எவ்வளோ கொடுப்பா தெரியுமா, crores ஆஃப் ரூபீஸ் கொடுப்பாரு. நம்ம லாட்ரி மார்ட்டின் மாதிரி 500 கோடி ரூபா 600 கோடி ரூபாலாம் கிடையாது, 5000 கோடி 10,000 கோடி தான் கொடுப்பாரு. அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிடுவாங்க, ஜார்ஜ் வில்லியம் புஷ் டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லிவிடுவாங்க. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அவங்க வேலையை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார், இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த பாரக் ஒபாமா இருந்த பார்ட்டி, இப்போது பைடன் இருந்த பார்ட்டி,
ஹிலாரி ஆஃப்கோர்ஸ் ஹிலாரி கிளின்டன் இருந்த பார்ட்டி, இப்போது கமலா ஹாரிஸ் இருந்த பார்ட்டி, அந்த பார்ட்டியை கையில் வாங்கிக்குவார். எப்படி இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறதோ அதே மாதிரி அங்கே அவர் வாங்கிட்டுருவார். அதுக்கப்புறம் அவங்க மூலமாக பல்வேறு சமாச்சாரங்களை செய்வார். ஓகே, இவர்னால நிறைய நாடுகளில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போச்சு, அரசியல் ஸ்திரத்தன்மை, அதாவது நிலைத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது எப்படின்னு கேட்டால், இவருடைய ஆரம்பமே கிழக்கு சோவியத் யூனியன் பகுதிகள், அதாவது இன்றைக்கி இருக்கிற உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், அந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குது இல்லையா, அதாவது ஈரானுக்கு மேலே, ஈராக்குக்கு வடக்கு பகுதிகளில், அந்த பகுதிகளில் தான் இவர் வந்து அந்த கம்யூனிசம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் கம்யூனிஸ்டுகளை ஒடுக்குவதற்கு அமெரிக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். அமெரிக்காவுக்கு கம்யூனிஸ்டுகளை கண்டா பிடிக்காது. இவர் அந்த அஜெண்டாவை கையில் வாங்கிக்கிட்டு சோவியத் யூனியனை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதுக்காக சோவியத் யூனியன் 16 சின்ன சின்ன நாடுகளாக உடைந்ததற்கு காரணம் ஜார்ஜ் சோரோஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். அதற்கு இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் அதில் ஒரு சின்ன காரணமாக இவர் விளையாடி இருக்கிறாரு. எஸ்பெஷலி இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், போலாண்டு, அதுக்கு முன்னால் இருக்கிற அந்த மாதிரி ஏரியாஸில் தான் இவர் நிறையா விளையாடி இருக்கிறாரு. அதே மாதிரி 1997 தாய்லாந்து, பர்மா, கம்போடியா, இந்த மாதிரி நாடுகளில் கரன்சி ட்ரேடிங் பண்ணி அங்கு கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட, மலேசியாவில் மட்டுமே 10,000க்கும் மேற்பட்ட பண முதலைகள் தற்கொலை பண்ணிட்டு செத்து போனாங்க. 1997 நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் அதெல்லாம் கிடைக்கும், என்னென்ன மாதிரிலாம் விளையாடி இருக்கிறார் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு கரன்சி கிரைசிஸ் வந்ததுக்கு காரணம் ஜார்ஜ் சோரோஸ்ங்கிற ஒரு ஆளு தான் அப்படின்ட்டு அன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய செல்வாக்குடன் இருந்த மலேசிய அதிபர் மகாத்திர் முகமது அவரே சொல்லியிருக்காரு. அவருக்கே டவுட் வந்துருச்சு, இந்த ஆளை தான் பண்ணியிருக்கணும், இதை இந்த அளவுக்கு பண்ணணும்னு சொன்னால் இந்த ஆளுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா இந்த வேலையை யார் பண்ணாங்கிறது நம்மளுக்கு தெரியும், இந்த வேலையை அவன் பண்ணியிருக்க மாட்டான், அவனோட பெரிய ஆள் தான் பண்ணிருப்பான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி இந்த வேலையை பண்ணணும்னு சொன்னால் இது வந்து ஜார்ஜ் சோரோஸ் தான் பண்ணியிருக்க முடியும்னு மகாத்திர் முகமதே சொல்லியிருக்காரு. இப்போ தான் ரீசெண்ட்லி தான் ஒரு 5-6 வருஷம் முன்னால் தான் மகாத்திர் முகமது ஆட்சியை விட்டு இறங்க வேண்டியதாக போச்சு வயசான காரணத்தினால. அப்பேற்பட்ட ஒரு தலைவர் சொன்னார். அதே மாதிரி பல்வேறு இடங்களில், எஸ்பெஷலி வெஸ்ட் ஏஷியாவில், அப்புறம் அமெரிக்கன் கண்ட்ரி, அதாவது சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸில், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸில் எங்கே உங்களுக்கு வந்து ரிஜீம் சேஞ்ச் வேணுமோ, அரசியல் மாற்றங்கள் வேணுமோ, அங்கே இவருடைய கை கண்டிப்பாக போகும். ஏன்னா அவங்க எல்லாருமே இவருடைய தயவை எதிர்பார்த்து நிற்பாங்க. ஏன்னா இவர்கிட்ட பணம் இருக்குது, பணம் இருந்தால் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், அதாவது என்ன வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது இருக்கு இல்லையா. நம்மளாம் என்ன சொல்லுவோம், பணத்தால் எல்லாமே வாங்க முடியாது, அன்பை வாங்க முடியாது, தாய் பாசம் வாங்க முடியாதுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் விட்டுடுங்க நீங்கள். ஆனால் பணத்தை வச்சுட்டு உலக அளவில் மொத்த பொருளாதாரத்தையும் அரசியலையும் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியுங்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்கார். அவரோட ஃபவுண்டேஷன்ஸு அதுக்கு தான் அப்பப்போ வேறு மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் அவர் பண்ணுவார். ஓகே, ஜார்ஜ் புஷ்ஷை டிஃபீட் பண்ண முடியல, ஜார்ஜ் புஷ் வந்து ஜெயிச்சுட்டு வந்துடுறாரா, உடனே முதல்ல ஒரு பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பார், ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருப்பார். ஜார்ஜ் புஷ்ஷை தோக்கடிக்க முடியலையா, அவர் திரும்பி வந்துட்டாரா, உடனே அந்த ஃபவுண்டேஷன் பேரை மாற்றிடுவார். அதாவது எப்படி நம்ம இந்த நக்சல்ஸு, இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் இயக்கமெல்லாம் இருக்குது இல்லையா, PFI அப்படின்னு ஒன்று இருக்குது, பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, தடை விதிச்சிட்டோன்னு சொன்னால் உடனே பேரை மாற்றிக்குவாங்க. பேரை மாற்றிட்டு அந்த இயக்கத்தில் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய நெட்வொர்க்கை ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி பேரை மாற்றிக்கிட்டே தான் பண்ணிக்கிட்டே போவார். இப்போ தான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு 4-5 இயர்ஸாக, ஒரு 10 இயர்ஸாக எந்த பேரையுமே மாற்றலை. இப்போது நீங்கள் சொன்னது வந்து 2007. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எதுக்கு சோனியா காந்தி அங்கே, அது சோனியா காந்தியினுடைய பெயர் ஜார்ஜ் சோரோஸோடு எப்படி இணைக்கப்பட்டது அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஃபோரம் ஆஃப் தி டெமோக்ராட்டிக் லீடர்ஸ் ஏஷியா பசிபிக், ரைட், அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற வைஸ் பிரசிடென்ட்ஸினுடைய பெயர்களில் இவங்களுடைய பெயரும் இருக்குது. அந்த ஃபாரம் எதுக்கு ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால், இது வந்து பாருங்கள், அவங்களாம் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு வந்து டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ், அதாவது குடியரசு, ஜனநாயகம், இது மேலெல்லாம் எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே ஆமாம் ஜாமி போடுற ஒரு அரசு தான்.
அது உலகத்தில் பல நாடுகளில் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் என்னுடைய வேலை அங்கே ரொம்ப சுலபமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. அதனாலேயே இப்போது நரேந்திர மோடி மாதிரி ஒரு ரொம்ப வலிமையான ஒரு தலைவர் ஒரு நாட்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அவரை நீக்கி அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் இல்லையா, நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் ஜார்ஜ் சோரோஸ் பின்னால் போவாங்க. ஸோ இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் வேல்யூஸு அப்படிம்பாங்க, ஜனநாயக உரிமை அப்படிம்பாங்க, குடியரசும்பாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து தேவையில்லாத சமாச்சாரம். ஆனால் அது பேரில் மட்டும் அதை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதில் சோனியா காந்தி ஒரு வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னால் இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அமைப்பு ரொம்ப நாள் முன்னாலேயே சொல்லியிருக்கிறாங்க காஷ்மீர் ஒரு தனி நாடாக வேண்டும் அப்படின்னுட்டு. இப்போ காஷ்மீர் தனி நாடாக வேண்டும் என்று சொல்கிற ஒரு அமைப்பினுடைய துணை பிரசிடெண்ட்டாக நீங்கள் இருப்பது எப்படி அப்படின்னா அந்த கொள்கையில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்ப மாட்டோமா? பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இந்த மேட்டரை எடுத்தது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு அமைப்பும் நாட்டுக்கு எதிராக, ஏன்னா இது நமது இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு கோஷம். ஏன்னா காஷ்மீர் வந்து இப்போ தான் 370 நீக்கியிருக்கோம். 70 வருஷமாக யாருக்குமே திராணி இருக்கலை. நரேந்திர மோடி தான் அதை பண்ணினார். கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் பல முறை சொல்லிட்டு இவங்க யாருமே பண்ணலை. நரேந்திர மோடி தான் அதை பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இப்போ தான் அது வந்து நம்மளுடைய நாட்டோட மொத்தமாக ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இருக்கும்போது அது தனி நாடாக வேண்டும் என்று பாகிஸ்தான்காரன் சொல்கிறான், ஜார்ஜ் சோரோஸ் சொல்கிறான், நீங்களும் அதை சொல்கிறீங்களா? அப்போது நீங்கள் எப்படி அதுக்கு வந்து ஒரு தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சரியான கேள்வி தான். அந்த ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய 2 பேர் வந்து ராகுல் காந்தியினுடைய பாத யாத்திரையில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற. ஆமாம், சலீல் சௌத்ரி அதோ பேர் அவருக்கு, அவர் கூட வந்து கலந்துக்கிட்டாரு. அவரை விடுங்க, இல்ஹான் ஓமர் அப்படிங்கிறவர் ஒரு கருப்பர் இனத்தை சேர்ந்தவர். அவர் வந்து அமெரிக்காவில் ஒரு செனட்டராக இருக்கார். அவர் ஒரு லேடி, அவர் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறாரு. இங்கே அவரை போயிட்டு ராகுல் காந்தி அங்கே போய்ட்டு அவரை போய் பார்க்குறாரு. அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க வந்து பாகிஸ்தானில் போயிருந்த போது பாகிஸ்தானுடைய மண்ணில் உட்காந்துக்கிட்டு காஷ்மீரில் முஸ்லீம்களுக்கு உரிமை வழங்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி ஆன்டி இந்தியா ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட ராகுல் காந்தி ரொம்ப பாலியாக க்ளோஸாக பண்ணிகிட்ருக்கிறாரு. அவங்க கூட இங்கே இல்ஹான் ஓமர் கூட இங்கே பாரத் ஜோடோ யாத்திரையிலையோ பாரத் ஜோடோ நியாய் யாத்திரையிலையோ கலந்துக்கிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். கலந்துட்டாங்களாம் கரெக்டாக தெரியாது எனக்கு, பட்டு கேள்விப்பட்டேன் நான் அது மாதிரி. ஸோ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இப்போ இந்த மேட்ரு ஏன் வருது அப்படின்னு கேட்டால் பாருங்கள், பாராளுமன்றம் எப்போ தொடர ஆரம்பிக்கிறதோ அதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு முன்னால் இது மாதிரி ஏதாவது ஒரு பூகம்பம் மாதிரி ஏதாவது ஒரு மேட்டர் வெடிக்கும். அது எங்கேருந்து வெடிக்கும் சார்? நம்ம நாட்டு மண்ணிலேருந்து வெடிச்சிச்சுன்னா பரவாயில்ல. மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க, போக்குவரத்து துறை போராட்டம் நடக்குது, அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், அல்லது விவசாயிகள் போராட்டம், ஏதோ ஒன்று நம்ம நாட்டிலேருந்து வந்தால் பரவாயில்ல. வெளிநாட்டிலேருந்து தான் வரும். அந்த இது இருக்கு இல்லையா, OCCRP அப்படின்ட்டு, அதாவது ஆர்கனைஸ்டு கிரைம் அண்டு கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் சம்திங். ஓகே, அந்த அமைப்பை 2007 அவர் ஆரம்பிக்கிறாரு. அது என்ன சார் ஆர்கனைஸ்டு கிரைம்? இது என்ன தெரியுமா? இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் அண்டு கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அமெரிக்க உளவுத்துறை, அமெரிக்க இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, ஃபெடரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் அப்படிம்பாங்க இல்லையா, நம்மளுடைய CBI மாதிரி வச்சுக்கோங்க. அவங்களுடைய ஒரு பிரெயின் சைல்டு, அவங்களுடைய குழந்தை தான் இது. அவங்க இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வேர்ல்டு லெவலில் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. இதுக்கு முன்னால் அந்த இதில் ஜாயின் அந்த அமைப்பு மொத்தமாகவே ஜார்ஜ் சோரோஸ் தான் ஃபைனான்ஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஜார்ஜ் சோரோஸ் மட்டும் இல்லை, அதாவது 100 ரூபாவில் 80 ரூபா ஜார்ஜ் சோரோஸ் கொடுத்தாருன்னா பாக்கி 20 ரூபா இன்னும் 2-3 ஆர்கனைசேஷன்ஸு, USAID அப்படின்னு ஒன்று இருக்குது, அமெரிக்க அரசனுடைய சில நிதி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்க அதுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த OCCRP-காரங்க என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய ட்வீட்டில், இந்த விஷயத்தை, அடானி விஷயத்தை, நாம் கண்டுபிடித்த அடானி விஷயத்தை ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசுவார். அவங்க எதுக்கு இதை சொல்லணும்?
அவங்க நம்ம நாட்டு பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இந்த பேச போகிறாருங்கிறது அவங்களுக்கு ஏன் தெரியணும், எப்படி தெரியணும்? அப்போது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு சந்தேகம் வருமா வராதா? அந்த மாதிரி தான் இது வந்தது. ஜார்ஜ் சோரோஸு இப்போ இவங்களுக்கு வந்து நரேந்திர மோடி வந்துட்டார். நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு வெறி, பதவி வெறி. ஆட்சி செய்யணும், நாங்கள் தான் ஆட்சி செய்ய பிறந்தவர்கள், நீங்கள் இல்லை, வேறு யாரும் கிடையாது. எப்படி இங்கே ஒரு குடும்பம் மன்னராட்சின்னு யாரோ சொன்னாங்க இப்போ ரீசெண்ட்லி, நேத்திக்கு முந்தா நாள், அந்த குடும்பம் மன்னராட்சி இங்கே ஆட்சி செய்யும் குடும்பம் அவங்க தான் வந்து மன்னர்களாக வர முடியும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? அதே மென்டாலிட்டி தான், அதே ஃபாசிஸ்ட் மென்டாலிட்டி. இதுதான் ஃபாசிஸ்ட் மென்டாலிட்டி. நாங்கள் நினைக்கிறதா அங்கே நடக்கணும் அப்படின்ட்டு, நாங்கள் தான் ஆட்சி புரிவோம், வேறு யாருக்குமே தகுதி கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க. அதே மென்டாலிட்டி தான் சோனியா காந்தி குடும்பத்துக்கு இருக்குது. அவங்களுக்கு ஆட்சி பிடிக்க முடியல. அதனால அவங்க என்னென்னலாம் பண்ணினாங்க பாருங்கள். 2014க்கு பிறகு அவங்க என்னென்னலாம் பண்ணினாங்க பாருங்கள். மணிசங்கர் ஐயர் பாகிஸ்தானுக்கு போனார். பாகிஸ்தானில் போயிட்டு அவர் என்ன சொன்னார், நீங்கள் தான்ப்பா எதாவது பண்ணணும் அப்படின்னாரு. ஏதாச்சும் ஒரு கலவரம் பண்ணி எப்படியாச்சும் மோடியை இங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஆட்சியிலேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்கன்னாரு. ஏங்க நான் சரி, இது ஒன்றாச்சு. அதுக்கப்புறமா இவர் நெல்லை கண்ணன் சொல்லிட்டு ஒரு தமிழ் பேராசிரியர் இருந்தார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் என்ன பண்ணார், நீங்கள் தான்டா ஜோதியை முடிக்கணும் அப்படின்னாரு. யார்கிட்ட? இஸ்லாமியர்கள்கிட்ட. ஏன் உங்களை இஸ்லாமியர்கள்னால் இந்த வேலை தான் பண்ணுவாங்க, இந்த வேலை இஸ்லாமியர்கள் தான் பண்ணுவார்கள் அப்படின்னு நெல்லைக்கண்ணன் நினச்சாரா? நெல்லைக்கண்ணன் யாருடைய நண்பர்? நம்ம முதல்வருடைய நண்பர். அங்கே போய்ட்டு அவர் சொல்கிறாரு, ஏன்னா இஸ்லாமியர்கள் தான் இந்த மாதிரி போட்டு தள்ளுறதுக்கெல்லாம் சரியான ஆளுங்க அப்படின்னுட்டு. அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களை பற்றி தவறான ஒரு எண்ணம் வைத்து கொண்டிருப்பவர்கள் தான் நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் ஆட்சியை பிடிக்கணும்னு சொன்னால் இஸ்லாமியர்களுடைய ஆதரவு இருந்தால் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹிண்டன்பர்க், பெகாசிஸ், அதுக்கு முன்னால் கபில் சிபல், ஆக்ஸ்ஃபோர்டு அனலிட்டிகா அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு லண்டனில் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வராரு, எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆன்டி மோடி பிரச்சாரத்தை இந்தியாவிலேருந்து ஆரம்பித்தா பரவாயில்ல சார், ப்ராப்ளமே கிடையாது சார். இந்திய மக்களுக்கு முழு உரிமை இருக்குது. ஆனால் நீங்கள் வெளிநாட்டு சக்திகளை ஏன் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். 1971-72 இந்திரா காந்தி சொன்னாங்க, வெளிநாட்டு சக்திகள் என்னை பதவி இறக்க பார்க்கின்றன அப்படின்னு சொன்னார். வெளிநாட்டு சக்திகள் இந்திய தேர்தலில் ஊடுருவி வருகின்றன அப்படின்னு சொன்னார், சதி அப்படின்னு சொன்னாங்க அவங்க. இன்றைக்கி 45-50 வருஷத்துக்கு அப்புறமா காங்கிரஸ் கட்சி இன்றைக்கும் வெளிநாட்டு சதிகளை, வெளிநாட்டு மோசடிக்காரர்களை ஏன் உள்ளே நுழைக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்கள் நம்ம நாட்டு நீங்கள் வந்து பாரத் ஜோடோ யாத்திரை பண்ணீங்க, உண்மையிலேயே மக்களுடைய ஒரு எழுச்சி வரணும். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஒரு போராட்டம் நடக்கிறதா, அங்கே விவசாயிகள் போராட்டமாக அதை தூண்டி விட வேண்டியது. அதே மாதிரி குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கான போராட்டமாக அதையும் தூண்டி விட வேண்டியது. வக்ஃப் போர்டுக்கு எதிரான போராட்டமாக அதையும் நீங்கள் தூண்டி விட வேண்டியது. எல்லாத்தையுமே தூண்டி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கலவரம். இவங்களுடைய பாயிண்ட்டே அவ்வளோதான். மோடியை நீங்கள் இறக்க முடியாது. மக்கள் ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க. மக்கள் மீண்டும் மீண்டும் மோடிக்கு தான் ஓட்டு போட்டு, மோடியை தான் 240 ஆனாலும் மோடி தான் வந்து சேர்ந்தார். குறைவான பெரும்பான்மை இருந்தாலும் கூட மோடி தான் வந்து சேர்ந்துட்டார் 3வது முறையாக. இன்னைக்கு மேலும் நம்ம வந்து பொறுத்து இருந்தால் போராது, முடியாது, இதற்கு மேலும் சகிக்க மாட்டோம். அதனால் நாங்கள் வந்து வெளிநாட்டு சக்திகளுடைய உதவினால் நாங்கள் அதுக்காக தான் ராகுல் காந்தி வெளியில் போகும்போதெல்லாம், வெளிநாடுகளுக்கு போகும்போதெல்லாம், பல்கலைக்கழகங்கள்லாம் போகும்போதெல்லாம் எல்லா ஃபாரம்ஸ்லேயும் ஆன்டி இந்தியா ப்ரோபகண்டா பண்ணிகிட்டு இருப்பார். இந்தியாவில் வந்து ஜனநாயகம் செத்து விட்டது, குடியுரிமை இல்லை, மக்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளது, எல்லா தொழில்களும் 2 தொழிலதிபர்கள் செய்கிறார்கள். 2 பேர் தான் இருக்காங்களா? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு நீங்கள் பாருங்கள், எவ்வளவு கம்பெனிஸ் அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு டர்ன் ஓவர் இருக்குதுங்கிறது நீங்கள் பாருங்கள், தெரியும். அடானி அம்பானி எல்லாமே கிடையாது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் என்ன சார் நடக்கிறது? தமிழ்நாட்டில் நான் சொல்லலை சாமி, ஆதவ் அர்ஜுனா சொன்னதை நான் சொல்கிறேன். 2000 கோடி பிஸ்னஸை விட்டுட்டு விஜய் இங்கே வந்து உட்காந்துருக்கிறாரு. 4000 கோடி பிஸ்னஸை
ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு சொன்னார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 7-8 குட்டி குட்டி அதானிகள் இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் அந்த ஒரு அதானியை மட்டும் வச்சுக்கிட்டு ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.